சமீப காலமாக தான் நடிக்கும் படங்களின் தயாரிப்பு விஷயங்களில் தலையிடுகிறாராம் விக்ரம். விக்ரமா இந்த மாதிரி செய்கிறார் என்று இதனை கேட்டவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதனால் தற்போது விக்ரம் நடித்து வரும் படங்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளது என்று கூறுகின்றனர் கோடம்பாக்கத்தினர். ஷங்கரின் இயக்கத்தில் கடைசியாக விக்ரம் நடித்து வெளிவந்த படம் ஐ. 2015ஆம் ஆண்டின் பொங்கல் வெளியீட்டாக வெளிவந்த ஐ திரைப்படத்தை தொடர்ந்து தற்போது விஜய் மில்டன் இயக்கத்தில் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்தில் நடித்து வருகிறார் விக்ரம். இந்த நிலையில் விக்ரம் தயாரிப்பு வேலைகளில் தலையிடுவதால் தான் அவரின் படங்கள் தாமதமாகின்றன என்ற ஒரு பேச்சு தமிழ் திரையுலகில் எழுந்துள்ளது. சேது படத்தின் மூலம் தமிழில் ரீஎன்ட்ரி ஆனவர் விக்ரம். விக்ரமின் திரை வாழ்க்கையை சேதுவிற்கு முன் சேதுவுக்கு பின் என்று பிரிக்கக்கூடிய அளவிற்கு அவரின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் சேது. இயக்குனர் பாலாவிற்கும் தமிழ் பிரேக் கொடுத்த படம் சேதுதான். சேதுவில் முதலில் நடிப்பதாக இருந்த விக்னேஷ் சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போக விக்ரமின் வீட்டை தேடி வந்து அதிர்ஷ்டலட்சுமி கதவை தட்டியது சேதுவின் வடிவத்தில். வசூலில் பயங்கரமாக கலக்கிய சேது விக்ரமின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை தோற்றுவித்ததா. அதனால்தான் இன்றும் பாலாவின் படங்கள் என்றால் ஓடிப்போய் நடிக்கிறார் விக்ரம். தொடர்ந்து விக்ரமின் நடிப்பில் வெளிவந்த தில், தூள், சாமி, அந்நியன், கந்தசாமி போன்ற படங்கள் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற்று வசூலில் பட்டையை கிளப்ப தமிழின் ஸ்டார் நடிகர்களில் ஒருவராக ரஜினி, கமலுடன் போட்டி போடும் அளவிற்கு முன்னேறினார் விக்ரம். இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் பிதாமகன் திரைப்படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறார் விக்ரம். தமிழின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இயக்கத்தில் அந்நியன் மற்றும் ஐ என 2 படங்களில் நடித்திருக்கிறார். இதில் ஐ திரைப்படத்திற்காக மிகவும் சிரமப்பட்டு உடலை வருத்தி நடித்திருக்கிறார். சுமார் 100 கோடி பட்ஜெட்டில் உருவான ஐ திரைப்படம் வெளியாகி விக்ரமிற்கு நல்ல நடிகர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறது. ஐ படத்திற்கு பின் கோலிசோடா இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் சமந்தாவுடன் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அரிமா நம்பி இயக்குனர் ஆனந்த் சங்கரின் இயக்கத்தில் மர்ம மனிதன் படத்தில் நடிக்க இருக்கும் விக்ரம் இந்த படத்தை முதலில் தானு தயாரிப்பதாக இருந்த நிலையில் கந்தசாமி படத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்து இந்த படத்தை ஐங்கரன் நிறுவனத்திடம் தயாரிக்க சொல்லி இருக்கிறார் விக்ரம். அரிமா நம்பி படத்தின் மூலம் இயக்குனர் ஆனந்த் சங்கரை தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்தியவரே தானுதான். ஆனால் மர்ம மனிதன் படம் கைமாறியதை பற்றி எந்த தகவலையும் தயாரிப்பாளர் தானுவிடம் கூறவில்லையாம் ஆனந்த் சங்கர். மர்ம மனிதன் படக்குழுவினர் படப்பிடிப்புக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் தானு இதை பற்றி தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்ததால் படப்பிடிப்பு குழுவினர் ஷூட்டிங் செல்லாமல் நின்றுவிட்டனர். தற்போது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறதாம். விரைவில் படத்தின் நிலவரம் தெரிய வரும் என்று கூறுகிறார்கள். இதே போன்று 10 என்றதுக்குள்ள படத்தை தயாரித்து வந்த இயக்குனர் AR முருகதாஸ் விக்ரமின் தாமதத்தால் வெறுத்து போய் நீங்களே படத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று பாக்ஸ்டார் நிறுவனத்திடம் கூறி வெளியேறினார். பின்பு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்போது படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பட தயாரிப்பு விவகாரங்களில் விக்ரம் தலையிடுவதால் அவரின் படங்கள் தொடர்ந்து சிக்கலில் மாட்டி வருகின்றன. இதை கேள்விப்படும் கோடம்பாக்கத்தினர் விக்ரமா இப்படி என்று ஆச்சரியப்படுகின்றனர். நடிக்க தெரிந்த நடிகர் என்று பெயர் வாங்கிய விக்ரம் தற்போது இப்படி நடந்து கொள்வது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிப்பதில் வியப்பேதுமில்லை.